கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்றைய காலை வேளையிலே பிரயாணம் என்ற செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு இரண்டாவது இஸ்ரவேல் அரேபிய யுத்தத்தை பற்றி பார்க்கலாம். 1956 வருடம் கடந்த நாளில் முதல் இஸ்ரவேலிய அரேபிய யுத்தத்தை பற்றி பார்த்தோம். இஸ்ரவேல் நாடு 1948 ஆண்டு உருவாகி சுதந்திர பிரகடனம் செய்யப்பட்டு தன் சொந்த தேசத்தில் கால் பதித்தார்கள். அவர்களுக்கு சரியான இராணுவம் கிடையாது, பக்கத்து நாடுகள் துணை கிடையாது, அவர்களை சுற்றி இருப்பது அரேபிய நாடுகள். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போதுதான் முதல் இஸ்ரவேல் அரேபிய யுத்தத்தை அரேபியர் தொடங்கினார்கள். இந்த வேளையில் சரியான இராணுவ பயிற்சி கிடையாது, யுத்தத்திற்கான டேங்குகள் கிடையாது. வெறும் 2 பழைய டேங்குகளுடன் இந்த யுத்தத்தை இஸ்ரவேல் சந்தித்தது. இஸ்ரவேலுக்கு எதிராக 7 அரேபிய நாடுகள் சுற்றி நிற்க தனிமையாக நின்று கொண்டு இந்த யுத்தத்தை செய்தார்கள். காரணம், கர்த்தர் அவர்களோடு கூட நின்றார். பெலன் உள்ளவனாகிலும் பெலன் இல்லாதவனாகிலும் கர்த்தருக்கு உதவி செய்வது லேசான காரியம். இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற எல்லா அரபு நாடுகளும் யூதர்களை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்று யுத்தம் செய்கிறார்கள். எகிப்தின் அதிபராய் இருந்த நாசர் இஸ்ரவேலை உலக வரைபடத்தில் இல்லாமல் அழிப்பேன் என்று முழங்கினார். இஸ்ரவேல் கடலுக்குள் தள்ளப்பட்டு அழிந்து போகும் என்று முழக்கமிட்டார். வேதம் இப்படி சொல்கிறது: ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேரிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. அநேக வல்லரசு நாடுகள் யூதர்களை வெட்டி கொலை செய்தார்கள். அநேக நாடுகள் யூதர்களை வேரோடு பிடுங்கி எறிய முன் வந்தது. எருசலேமை ஏரில் யானையை கட்டி உப்பு விதைத்து பாழாக்கினார்கள். தேவ பிள்ளையே, கிளைகள் எல்லாம் வெட்டப்பட்டது. அவர்கள் தேசத்தை அரபு நாடுகள் எடுத்து கொண்டார்கள். கிளை எல்லாம் வெட்டப்பட்ட பின்பு அடியில் வேர் மட்டும் தான் இருந்தது. கிளையை வெட்டினவர்கள் அடியில் வேர் இருப்பதை மறந்து விட்டார்கள். இந்த வேளையில் இந்த வேர் துளிர்விட ஆரம்பித்து விட்டது. இனி யாராலும் அந்த கிளையை வெட்ட முடியாது. வெட்ட அது துளிர் விட்டு கொண்டே இருக்கும். காரணம் என்னவென்றால், கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். அவரே யுத்தம் செய்ய அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கிறார். யூதர்களைப் போல ஞானமுள்ளவர்கள் வேறு யாரும் அதிகமாக கிடையாது. இந்த இஸ்ரவேல் நாடு வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இதை சகித்து கொள்ள முடியாத அரபு நாடுகள் மறுபடியும் அடுத்த யுத்தத்திற்காக ஆயத்தமானது. இரண்டாவது இஸ்ரவேல் அரேபிய யுத்தம் 1956 ஆண்டு அக்டோபர் மாதம் 29ஆம் நாள் தொடங்கியது. எல்லா அரபு நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தத்தை தொடங்கினார்கள். எகிப்து சுயஸ் கால்வாயை சொந்தமாக்கி இஸ்ரவேலிய கப்பல்கள் செல்ல முடியாமல் செய்தது. ஆகவே இஸ்ரவேலிய படைகள் சீனாய் பகுதிக்குள் நுழைய இந்த யுத்தம் ஆரம்பமானது. இந்த யுத்தத்தில் 40,000 பேர் கொண்ட எகிப்திய இராணுவத்தை முறியடித்து சீனாய் பகுதியை பிடித்து கொண்டது. வேதம் இப்படி சொல்கிறது: என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனியை புசிப்பார்கள். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கி போடுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்று ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில் தேவன் முன்மொழிந்தார். வேதம் கிமு 500 வருடங்களுக்கு முன்னதாக முன்னறிவித்தார். இனி எந்த நாட்டாலும் அவர்களை அழிக்க முடியாது என்பதை வேதம் எடுத்து காட்டுகிறது. இந்த யுத்தத்தின் பலனாக காசா சீனாய் பகுதிகள் இஸ்ரவேல் கைவசமானது.
கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன் நின்று யுத்தத்தை நடத்தினார். ஆகவே தோல்விகளை தேவன் வெற்றியாக மாற்றுகிறார். தேவன் 1000 10,000 ஜனங்களுக்கு முன்னால் வெறும் 300 பேரை கொண்டு யுத்தம் செய்து எதிரிகளை தோற்கடித்தார். அதன்படியே யுத்தம் முடிந்தது. போர் நிறுத்த ஒப்பந்தம் நிறைவேற்றி ஒரு தற்காலிக சமாதானம் ஏற்பட்டது. தொடர்ந்து கேளுங்கள் 3ஆம் இஸ்ரவேல் அரேபிய யுத்தம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.